நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டியிருக்காரு பிரதமர் மோடி. அங்க வந்து நிறைய விஷயங்கள வந்து பேசியிருக்காரு. எப்பவும் போல அந்த ஒரே நாடு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஒரே மாநிலத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரே மாநிலம் தான் இருக்கணுமாமா? அப்படி சொல்லல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு இது மாரி எடுத்து விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ஒன் ஸ்டேட், ஒன் குளோபல் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு திட்டத்த எல்லா மாநிலங்களும் நீங்க உருவாக்கணும். டூரிசத்த வளர்த்து உங்க மாநிலத்துல ஒரு இடம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ட உலகம் முழுவதும் இருந்து எல்லாரும் வந்து டூரிஸ்டா அங்க வர்ற அளவுக்கு வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரி, வளர்ச்சிக்கு தான் நீங்க நிதி தர மாட்டீங்க அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்காரு. ஆமா கேட்டாரா? கேட்டிருக்காரு. நிதிக்காக தானே போனாரு அவரு. நிதிக்காக போனவரு. நிதி இதுதாங்க இந்த கல்வி நிதி. கல்வி நிதி அதுக்காக கல்வி நிதிக்காக போனவர் என்ன கேட்டிருக்காரு, அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழே வர வேண்டிய நிதிய நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறது சரியில்லை, அதை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நிதியும் கேட்டிருக்காரு. என்ன நிதி இது? அதுவும் வந்து இந்த வரி நிதி. பதறுதுப்பா, கரெக்டா சொல்லுப்பா. இல்ல வரியில இருந்து வருது இல்ல. நான் கேக்குறேன்னா 3 வருஷமா போகாதவரு திடீர்னு இந்த தடவை போயிருக்காருல்ல. இந்த தடவை தானே நிதி கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு. நிதிக்கு நெருக்கடினால அவர் வந்து நேரா போயிருக்காரு. ஓகே. என்ன அப்படின்னா வந்து அந்த மாநிலங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்க 41% அந்த வரி பகிர்வு தரேன்னு சொன்னீங்க மத்திய அரசோட அந்த வரி வருவாயில. ஆனா நீங்க கொடுக்கறதே 33.16 தான் கொடுக்குறீங்க. இப்ப நீங்க வந்து 50% அதை கொடுக்கணும். அதுதான் சரி, அது மாநிலங்களோட உரிமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஓகே. சோ அதுக்கும் பிரதமர் மோடி வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டாரே தவிர ஒன்னும் பதில் இல்ல. 33 ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, இதுல 50 எங்க போறது அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்காத சில முதல்வர்கள் இருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க இந்த ஆண்டும். யாரு அப்படின்னா மம்தா பானர்ஜி போன வருஷம் போனாங்க, ஆனா 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டாங்க மரியாதை கொடுக்கலன்ட்டு. சித்தராமையா வந்து போகல இந்த வருஷமும். பினராயி விஜயனும் இந்த வருஷம் வந்து கலந்துக்கல. இதுக்கிடையில வந்து இங்க சந்திரபாபு நாயுடு போயிருந்தாரு. ஹிமாச்சலோட காங்கிரஸ் முதல்வர் சுக்வீந்தர் சிங் சுக்கு அவர் வந்து போயிருந்தாரு. தெலுங்கானாவோட காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டியுமே இதுல கலந்துகிட்டு இருக்காரு. இன்னொன்னு கூட்டணியில இருக்கிற ரங்கசாமி வந்து இதை புறக்கணிச்சிருக்காரு. ரங்கசாமி புறக்கணிச்சிருக்காரா? ஏன்னா பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆமா, அதெல்லாம் பார்ப்போம். அவரு வந்து ஜிகே டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாம் வேலை வாய்ப்பு பத்தி பேசியிருக்காரு. பேசிட்டு இருந்தவர் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காரு.